வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர்வரிசையில் பயிற்சி 2.5 மூணாவது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ரெண்டாவது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். மூணாவது கணக்கு, கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொது உறுப்புகளை உடைய கூட்டுத்தொடர் வரிசைகளின் முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசம் காண்க. ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். tn -3 + 2n அப்படின்னு கொடுத்துட்டு பொது வித்தியாசமும் முதல் உறுப்பும் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. முதல் உறுப்புனா எண்ணுக்கு பதிலும் நம்ம 1 கொடுத்தோம்னா அது முதல் உறுப்பு. ஓகேவா? n = 1, t1 = -3 ப்ளஸ் இந்த எண்ணுக்கு பதிலாக 1 கொடுக்க போகிறோம். ஓகேவா? ப்ளஸ் 2n 2 × 1 இதை கழிச்சோம்னா -1 வரும். டி கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டி கண்டுபிடிக்கணும். டி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு டீயில் 3 டேர்ம் கண்டுபிடிச்சா தான் நம்ம இது கண்டுபிடிக்கலாம். அப்போ t3 - t2 t3 - t2 t2 - t1. ஓகேவா? இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தோம்னா நம்ம டி கண்டுபிடிச்சிடலாம். n இப்போ 3 வரையும் கண்டுபிடிக்கணும். அப்போ t2 = -3 ப்ளஸ் 2 × 3 சாரி 2 × 2 தானே கொடுக்குறோம் எண்ணுக்கு பதிலாக. அப்போ -3 + 4 கழிச்சோம்னா 1. n = 3. t3 = -3 ப்ளஸ் 2 × 3 -3. இதை பெருக்கணும்னா 6 + 6. இதை கழிச்சோம்னா -3. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா t3 - t2 t3யோட வேல்யூ என்னது? 2. ஓகேவா? t2வோட வேல்யூ என்னது? 1. அதை எடுத்து இதில் போடுவோம். சாரி, நான் இந்த இடத்துல கழிக்கிறதுல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே 3 வரும். அப்போ இங்கேயும் 3. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணோம்னா 2. அடுத்து t2 - t1 t2 - t1 t2 1 t1ங்கிறது -1 -1 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2. அப்போ d = 2. அப்போ ஏ என்னது? ஃபஸ்ட்டு உறுப்பு -1. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு கணக்கு. அடுத்து ரெண்டாவது கணக்கு பாருங்கள். tn = -4 - 7n. ஓகேவா? tn = 4 - 7n. n = 1ன்னு கொடுக்க போகிறோம். n = 1ன்னு கொடுத்தோம்னா 4 - 7 × 1 4 - 7 4 - 7. இதை கழிச்சோம்னா 3. ஓகேவா? இதை கழிச்சோம்னா 3 -3. இதை கழிச்சோம்னா டி என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு 3 டைம் கண்டுபிடிச்சிருக்கணும். ஓகேவா? அப்போ n = 2 t = 2 4 - 7 × 2 4 - 14 இப்போ கழிச்சோம்னா -10. ஓகேவா? n = 3 t3 = 4 - 7 × 3 4 - 3 21 -21. இதை கழிச்சோம்னா 17 -17. ஓகேவா? இப்போ t3 - t2 போடுவோம். t3 - t2 t3 என்னது? -17. t2 என்னங்கிறது? -10. அப்போ இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. -10 = -17 ப்ளஸ் 10 = -7. இதை சப்ராக்ட் பண்ணோம்னா -7. ஓகே, -7. அடுத்து t2 - t1 t2 - t1 -10 -
3. ஓகேவா? இதை கழிச்சோம்னா சாரி இங்கே வந்து நான் வந்து மைனஸ் ஒன்றையும் போடாமல் விட்டுருக்கேன். இங்கே மைனஸ் வரும். இப்போ இங்கே மைனஸ்னால் இங்கே இடத்துல வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இதை கழிச்சோம்னா -7 -7 D = -7 A = -3. ஓகேவா? D = -7 A = -3. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.